திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு நாள் பக்தர் ஒருவர் பகவான் ரமண மகரிஷியிடம் வந்து, அங்கே பாருங்கோ பாருங்கோ என்று சந்நிதியில் உட்கார்ந்திருக்கும் ஒரு நபரை காண்பித்தார். பகவானுடன் ஹாலில் உட்கார்ந்திருந்தவர்களும் அங்கு உட்கார்ந்திருந்தவரை பார்த்தனர். அவர் தூங்கியவாறு முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தார். நானும் 4 நாட்களாக பார்க்கின்றேன், அவர் எப்போதும் உங்கள் சந்நிதியிலேயே தூங்குகிறார் என்று அதை ஒரு குற்றமாக பகவானிடம் அந்த பக்தர் கூறினார். அதை கேட்ட பகவான் ரமண மகரிஷி கேலியாக சிரித்துக்கொண்டே, அவர் வந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார், நீங்க எதற்கு வந்திருக்கேள்? யார் தூங்குறா, யார் முழிச்சுண்டு இருக்கா என்று பார்க்கிறதற்கா? நீங்கள் வந்த வேலையை நீங்க பாருங்கோ என்று பகவான் கூறியதை கேட்டதும் ஹாலில் இருந்த அத்தனை பேரும் கொல்லென்று சிரித்து விட்டனர். பகவான் யாரை பற்றியும் குற்றம் சொல்வதை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார். மேலும் தன் வேலையை செய்பவனுக்கு பிறர் குற்றம் தோன்றாது. அதை செய்யாதவனே பிறர் குற்றங்களை ஆராய்ந்து அலசி கொண்டிருப்பான் என்று பகவான் அடிக்கடி கூறுவது உண்டு என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி, நாமும் பிறரை பற்றி குற்றம் கூறுவதை தவிர்த்து வாழ்வோம் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.